தமிழக ஆளுநர் RN ரவியை கண்டித்து கோவையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்மையில் மதுரையில் பொறியியல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆளுநர் RN ரவி கல்லூரி மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிடுமாறு கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் சர்ச்சைக்குள்ளான நிலையில் பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை பதிவு செய்தனர். இந்நிலையில் கோவையில் அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் சார்பில் நீதிமன்ற வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆளுநரை கண்டித்து பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதியும் குற்றச்சம்பவங்களை தடுக்கவும் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களை கண்டறியவும் நகராட்சி சார்பில் நட்சத்திர ஏரி பகுதியைச் சுற்றி சுமார் 60 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வார இறுதிக்குள் அனைத்து கண்காணிப்பு கேமராக்களும் பயன்பாட்டிற்கு வரும் என நகராட்சி ஆணையர் சத்யநாதன் தெரிவித்துள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். அங்கன்வாடி பணியாளர் மற்றும் சத்துணவு உதவியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக மாதம் 7,850 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சென்னை கிண்டி கத்திப்பாரா பாலத்திலிருந்து மீனம்பாக்கம் விமான நிலையம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னை புறநகர் பகுதிகளில் இருந்து நகருக்குள் பணிபுரிபவர்கள் தாம்பரம், கிண்டி, GST சாலை வழியாக நாள்தோறும் பயணிக்கின்றனர். இந்நிலையில் தீரன் சின்னமலை பிறந்தநாளை ஒட்டி கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட அனைத்து கட்சித் தலைவர்களும் வருகை தந்ததால் விமான நிலையத்திலிருந்து கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மயானத்திற்கு பாதை இல்லாமல் இறந்தவரின் சடலத்தை வயல்வெளி வழியாக கொண்டு செல்லும் அவல நிலை தொடர்கிறது. அண்டவாக்கம் கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் மயானத்திற்கு பாதை அமைத்து தரக்கோரி பலமுறை மனு அளித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் மக்கள் மயானத்திற்கு பாதை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழ்நாடு மாநில உணவு ஆணையத்தின் உறுப்பினராக கோவை அன்னபூர்ணா உணவக நிர்வாக இயக்குநர் சீனிவாசன் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் பன்னுக்கு வரி, கிரீமுக்கு தனி வரி என்று GST வரி விதிப்பு முறையில் இருக்கக்கூடிய சிக்கலை சுட்டிக்காட்டி பிரபலமானவர். இந்நிலையில் இவர் தமிழ்நாடு மாநில உணவு ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவருடன் KM மதுபாலா, M கணேசன், K கருணாநிதி, S பெரியாண்டவர் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு மாநில உணவு ஆணையத்தின் தலைவர் N சுரேஷ் ராஜன் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்டக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். வேலூரில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. வேலூர் கஸ்பா பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டை சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு கடத்திச் சென்று வன்கொடுமை செய்த புகாரில் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு வேலூர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குற்றவாளிக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது.